Congratulations, Mridul and Anjita. Mridul, honestly, இத்தனை வாரங்கள் வந்து ஆஸ் அ ஸ்டோரி நாங்கள் பார்த்தது வந்து மிருதுல் வந்து ரொமான்ஸ் பண்ணல அப்படின்னு. ஆனால் உண்மையிலே அவ்வளோ உருகி தன்னுடைய மனைவியை காதலிக்கிற மிருதுலா இன்னைக்கு மேடையில் பார்க்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மிருதுல் and Anjita, stay blessed, stay happy and always stay with each other, stay in love. அப்படிதான் சொல்லுவோம். அஞ்சிதா, நீங்க ஒரு கிளாசிக்கல் டான்சர். உங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு வேற லெவல் மைக்கேல் ஜாக்சனுடைய ஒரு கூர்மையான ஒரு சிஷ்யரா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. நீங்க வந்து கிளாசிக்கல் ஆட போறீங்க. ஓகேடா? Maga akka bagai jilbul dali tak nak ready sama tuan dali tak nak cendo dah nak pandenta bila moni jiran dah mandar lagi joko DJ no di mama oh amana na pada na di mama we lagi joko DJ no di mama oh amana na pada. அமேசிங்டா. இப்போ வந்து செட்ல ஒருத்தர் இவர் பேர் சொன்னாலே அப்படி ஒரு அதிரடியான ஒரு கைத்தட்டல் வரும். அவர் வந்து மூன் வாக் பண்ண உடனே வேற லெவல் மூணே இறங்கி வந்து சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அப்படின்னு சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு மூன் வாக் பண்ணுவாரு. பாக்குறீங்களா? ஆமா, கன்ஃபார்ம், ஷூர். நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா? பார்க்க தானே போறீங்க? சார், உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் காட்டுறதுக்காக மட்டும் ஒருத்தனை கூப்பிடுறேன் சார். அசோக், நீங்க பல வெரைட்டி ஆஃப் டான்சஸ் ஆடுவீங்க எனக்கு தெரியும். ஸ்ரீனி சார் சிந்தி சதுரி அந்த மூன் வாக்கை நீங்க கத்துக்கிட்டீங்க. அந்த பேலன்ஸ் நீங்க கத்துக்கிட்டதை ஒரு தடவை நடத்தி காட்டிட்டீங்கன்னா எங்களுக்குலாம் மூன் வாக் என்ன அப்படின்னு தெரியும். அப்புறம் ஸ்ரீனி சார் நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அதை ஆடி காமிச்சிருவார். ரெடியா இருக்கீங்களா? எஸ், த மூன் வாக். மூணு வாக்கு ரெண்டு பிடிச்சிங்க, இன்னும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா மூணு வாக்கு ஆயிடும் சார். நம்ம மூணு வாக்கு கேட்ட 5 வாக்கு கொடுத்தா நம்ம ஸ்ரீனி சாருக்கு நல்லா கை தட்டுங்கப்பா. அமேசிங் சார். Thank you so much for being so supportive. Thank you so much. பெர்ஃபார்மன்ஸ் ரவுண்ட்ல ஆட்டம் பாட்டம் ரெண்டுமே பக்காவா வந்தாச்சுன்னா அது வந்து ஒரு கொண்டாட்டமா இருக்கும். அந்த வகையில இன்னைக்கு ரெண்டு பேரை வச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸை ஒரு ட்வின் ரவுண்டாக நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். அடுத்தபடியாக நான் கூப்பிட போறது அந்த ரெண்டு பேர்ஸாக இருக்கும் கண்டஸ்டன்ட்ஸ். அருள் பிரகாசம் and அஸ்லம் இந்த மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். மிருதுல், சரண், வாங்க நீங்க ஒரு பேர். ஓகே, சோ இந்த ட்வின் கேம்க்கு பாத்தீங்கன்னா சார் மிருதுல் அண்ட் சரவடி சார் இவங்கள பேரப் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் அஸ்லம் அண்ட் அருள் பிரகாசமா பேரப் பண்ணிட்டோம். இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸான நண்பர்கள். ரெண்டு உள்ளங்களாக இருக்கலாம், ஆனா இவங்களை ஒரே உடம்பாக மாத்த போறோம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சார் ஃப்ரண்ட்ல இருக்கிற முகமும் கால் மட்டும் தான் சார் வேலை செய்யும், கை வேலை செய்யாது. பின்னாடி நிக்கிறவரோட கை தான் இவருக்கு கையா வேலை செய்ய போகுது. சார் எதுக்கு சார் ரெண்டு மூஞ்சி அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதனால இந்த மூஞ்சை நான் கவர் பண்ணிடுறேன் சார். இப்போ ரெண்டு பேருக்கும் சொல்ற காமனான ஆக்டிவிட்டி நீங்க பண்ணணும். முதல்ல வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம், வெரி குட். இப்போ தொண்டை வந்து ரொம்ப கரகரன்னு இருக்கு, அப்படின்னு இருமுங்க. இப்படியா நான் ஒரு இருமுங்க. ஓகே, தலை ரொம்ப சொரியுது, கொஞ்சம் தலை சொரிஞ்சுக்கோங்க. தலைய டேய் உன் தலைய சொல்லிடுறா, அவன் உள்ள சொஞ்சின்னு இருக்கா சார். அஸ்லம், குளிச்சுட்டு வா அஸ்லம். நின்ன இடத்துல சொரிஞ்சுக்கிட்டே இருந்தா அசிங்கமா இருக்குடா. ஐயோ, ஒழுங்கா குளிச்சுட்டு வாடா.
யாரு? ஐயோ இவனும் சொல்லி ஆரம்பிச்சான். இந்த 2 சொரி பீஸுகளை வச்சு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்குள்ள என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் உங்களுக்கான பாட்டு ஆரம்பிக்குது. மிருதுல் அண்ட் சரண் வெர்சஸ் அஸ்லம் அண்ட் அருள் பிரகாசம். Your time starts now. நீ வெளிய வாடி, ஒரு ரெக்கரண்டே வெட்ட. Song change. Song change. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? அட பாவிகளா, வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? என்ன பண்ண நீ? டேய் டேய் டேய், எங்கடா பாத்துற? பாட்டுக்கு பிறந்தவள இவ்வளவு இடம் கிடக்கும்போது எங்கடா கொண்டாந்து விடுற? டேய், ஒரு டிசிப்ளின் வேணா, கண்ட இடத்துல போடுற. என்னென்னமோ பண்றான் ஐயா. கர்ம கர்மம் பாப்பாக்கு. எம்மா கிட்ட முடிச்சுப்பா. இல்ல பை சான்ஸ் லுங்கி எல்லாம் கழிச்சு வச்சுக்கோ, என்னால ஓடுவேன் அந்த பக்கம். வருஷா வருஷம் இப்படி ஒரு கிரிக்கெட் மட்டும் வந்து மாட்டிடுறானே.